விதை தென்னை தோட்டத்தை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி. இனவாதத்துக்கு எதிராக கடும் தொனி முல்லைத்தீவில் அனுர. சொப்பந்தி தொடர்பில் கசிந்த தகவல் களமிறங்கும் இன்டர்போல். பாதாள உலக கும்பலுடன் சிக்கப்போகும் நாமல் கடும் அச்சத்தில் உதய கம்பென்பினர். முன்னாள் அரசியல் கைதி ஒருவர் பிணையில் விடுவிப்பு. டயஸ்போராக்களுக்கு அடிபணிந்து வரும் அனுர அரசு கடுமையாக சாடும் நாமல் எம்பி. இறுதிப் போரில் தகர்க்கப்பட்ட பாலம் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்து அனுர. காற்றாலை கனிம மணல் விவகாரம் மன்னார் வந்த நிபுணர் குழு மக்களின் குற்றச்சாட்டுகளில் கரிசனை கொள்ளவில்லை PS சிவகரன். ராணுவத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மகாநாயக்க தேரர்களுக்கு மொட்டு கட்சி கடிதம். தொடர்பது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பிரதேச செயலர் பிரிவில் விதை தென்னை தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனும் கலந்து கொண்டார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாவும் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துறைசார் கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பவானந்த ராஜா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தினை உள்ளடக்கி வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தினை உருவாக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சமய சம்பிரதாயங்களின் அடிப்படையில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அவர்களை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு நிகழ்வுகள் மிகச் சிறப்பான முறையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இந்த தெங்கு முக்கோண வலயங்களுக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய், மன்னார் மாவட்டத்தில் சிலாவத்துறை, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பருத்தித்துறை முதலான இடங்கள் தெங்கு முக்கோண வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தென்னை பயிர்ச்செய்கையினை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதாரத்தினை மேம்பாடடைய செய்யும் நோக்கிலும் இந்த செயற்திட்டம் வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் செயற்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தென்னம்பிள்ளைகளை இலவசமாக வழங்க உள்ளதுடன் மிக குறைந்த விலையில் மானிய அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பெருந்தோட்ட உட்கட்டமைப்புகள் அமைச்சின் சமந்த வித்யாரத்ன ஆகிய பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் தாளியடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்ட நிலையில் அந்த இடத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினரின் அலட்சியமான பதில் காரணமாக அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படும் வீதிகளுக்கு அருகில் வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர். குழாய்களை அமைத்த பின் குறித்த வீதிகளை புனர் நிர்மாணம் செய்யாமல் அலட்சியமாக விட்டு செல்கின்றனர். இதனால் மருதங்கேணி உள்ளக வீதிகள் பெரும் சேதத்துக்குள்ளாக்கி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. கனரக வாகனங்கள் உள்வீதியால் பயணிக்க தடை காணப்படுகின்ற வேளையிலும் கனரக வாகனங்களை உள்வீதியூடாக கொண்டு வந்து வீதிகளை சேதப்படுத்தியுள்ளனர். உரிய முறையில் மருதங்கேணி பிரதேச மக்களால் நன்னீர் திட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் கடந்த 6 மாதங்களாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் கோரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு நன்னீர் திட்ட அதிகாரிகள் ஏனைய பகுதியில் தமது வேலையை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த வேளை குறித்த இடத்தில் அதிகளவான இளைஞர்கள் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. இளைஞர்கள் குறித்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக வேலையை நிறுத்துமாறு படித்ததுடன் நீங்கள் சேதப்படுத்திய வீதியை புனர் நிர்மாணம் செய்து தந்த பிறகு ஏனைய வேலைகளை தொடருமாறும் அப்பகுதி இளைஞர்களால் அறிவுறுத்தப்பட்டது. உடனடியாக குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினரும் தாளையடி நன்னீர் திட்ட மக்கள் தொடர்பாடல் அதிகாரியுமான ஃபரிதா மோட்டார் சைக்கிளை விட்டு கீழே இறங்காமல் தான் தோன்றித்தனமாக பதிலளித்ததனால் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மேலதிகாரியை அழைத்தனர்.
குறித்த இடத்திற்கு சென்றிருந்த மேலதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் காலை 9 மணிக்கு முன்பு உரிய பதிலை வழங்குவதாக கூறிவிட்டு தாம் மேற்கொண்ட ஏனைய வேலைகளையும் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கு சென்றிருந்த பருத்தித்துறை பிரதேச சபையின் தமிழரசு கட்சி உறுப்பினர் வேலாயுதம் சசிகாந்த் குறித்த வீதியை பார்வையிட்டதுடன் குறித்த வீதி மிக படுமோசமான முறையில் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். பயணம் செய்ய முடியாத அளவு அந்த வீதியை சேதப்படுத்திவிட்டு அலட்சிய போக்குடன் அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் அவர் கண்டித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வாசல்படி ஏறி வந்த குறித்த தேசிய மக்கள் சக்தி அதிகாரி தற்போது வெற்றி பெற்ற பிறகு மக்களை மதிக்காமல் மக்களது கருத்துக்களை இறங்கி வந்து கேட்டறியாமல் மோட்டார் சைக்கிளில் இருந்தபடியே தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனவின் பாதையில் பயணம் செய்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக புகுடு ஜெயக்குட தெரிவித்துள்ளார். முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி பிரிவு செயலாளர் புபுது ஜாக்குட இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ஜே.ஆர். ஜெயவர்தன காட்டிய விளையாட்டுகளை இந்த அரசாங்கத்தினால் காட்ட முடியாது. அவர்கள் எங்களிடமே சண்டித்தனத்தை காட்டுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது எனவும் தற்பொழுது ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் உள்ளது என்பதை யாராவது இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி காரியாலயத்தை பலவந்தமாக கைப்பற்றுவது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கட்சி காரியாலயம் தொடர்பான பிணக்குக்கு நீதிமன்றம் ஒன்றின் வாயிலாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு எந்தவிதமான தீர்ப்புகளும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சியினர் டில்வின் சில்வாவை பிரதம நீதியரசராகவும் விஜித ஹேரத்தை சட்டமா அதிபராகவும் நியமித்துள்ளதா என்பதை அவர்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் புபுது ஜாக்குட தெரிவித்துள்ளார். போலீசார் சட்டத்தை அமல்படுத்துவதனை தடுப்பதற்கு உயர்மட்டத்திலிருந்து அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை நாம் நன்கு அறிவோம் என்றும் தெரிவித்தார். சட்டத்தை மதிப்பதாகவும் நீதிமன்ற சட்ட விவகாரங்களில் தலையீடு செய்வதில்லை எனவும் கூறிய அரசாங்கத்தின் உண்மை நிலை இன்று அம்பலமானது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 13 ஆண்டுகளாக ஹம்பகம் மாவட்டத்தில் நாம் பயன்படுத்தி வந்த கட்சி காரியாலயத்தை அரசாங்கத்தின் குண்டர்கள் இன்று பலவந்தமாக கைப்பற்றியுள்ளனர் என்றும் புபுது ஜாக்குட குறிப்பிட்டுள்ளார். தோல்வியடைந்த அரசியல்வாதிகளே இனவாதத்தை கையில் எடுப்பதாகவும் இனப்பிரச்சினையை தீர்க்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்வோம் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இன்று நடந்த தெங்கு முக்கோண தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் ஒருபோதும் இனவாத அரசியலுக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் இதன் பொழுது கூறியிருக்கின்றார். அத்துடன் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் குறிக்கோளுடனேயே நாம் செயற்பட்டு வருகின்றோம் என்றும் சுட்டிக்காட்டினார். பழைய இனவாத கோஷங்களுக்கு எதிரான முற்போக்கான செயற்பாடுகளை நாம் ஒருபோதும் பின்னோக்கி நகர்த்த மாட்டோம் என்றும் கூறினார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா சம்பந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசாரின் இன்டர்போலின் உதவியுடன் குறித்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெகல் பாத்தரபத்னே குற்றப்புலனாய்வு துறைக்கு வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இஷாரா சொப்பந்தி மீது கடையமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறிருக்க அவர் நாட்டை விட்டு தப்பியோடி தற்போது துபாயில் வசித்து வருவதாக கெகல் பாத்தரபத்னே வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கமன்பிலவும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை இனங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக உதய கம்மன் பிளவுக்கு எதிராக சட்டத்தரணி அச்சல செனவிரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் கம்மன் பில கைது செய்யப்படுவதை தடுக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன் பிளவும் ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மறுபுறம் இருவரும் சட்டம் செயல்படுத்தப்படுவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது.
முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் என அழைக்கப்படும் ஆனந்தவர்மன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2024 மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் முகநூல் பதிவு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வவுனியாவில் வசித்து வந்த அவர் போராளிகள் நலன்புரி என்ற அமைப்பின் மூலம் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் இன்று 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரு சரீர பிணையில் பயண தடை விதிக்கப்பட்டு பல நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார். புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தத்துக்கு அரசாங்கம் அடிபணிந்து வருகின்றது என ஸ்ரீலங்கா புதிய பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்மோதல்களால் சரிந்துள்ளது. இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும். தனது கட்சி நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்றது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் மக்களை பிரிப்பதன் மூலம் நடத்தப்படக்கூடாது எனவும் வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இன்னும் தொலைவில் இருப்பதாகவும் இந்நிலையில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளை அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் நாமல் குறிப்பிட்டார். அத்துடன் புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்துக்கு அரசாங்கம் அடிபணிந்து வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை தவறாக கையாள்வதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்மோதல்களால் வீழ்ந்துள்ளன என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்கரையில் அண்மை காலமாக இந்தியாவின் மருத்துவ கழிவுகள் அதிகமாக கரைபுரங்குவதாக பேராசிரியர் WM விமலசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் மெட்ராஸ் பகுதிகளிலே அதிகமான வைத்தியசாலைகளின் மருத்துவ கழிவுகள் கடலில் சூட்சுமமாக விடப்படுகின்றது. இது பல காலமாக மேற்கொள்ளப்படுகின்றது. இன்றைய நிலையில் குறித்த கழிவுகள் அதிகமாக வெளியேற்றப்படுவதனால் எமக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. கடலில் ஏற்படும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவ பேச்சு காற்றுகளினால் மன்னார் தொடக்கம் அம்பாந்தோட்டை வரையுள்ள கடற்கரைகளில் இந்த மருத்துவ கழிவுகள் கரை ஒதுங்குகின்றன. இது தொடர்பில் இலங்கை சூழலியலாளர்களும் பரிசோதனைகளை நடத்தியுள்ளனர். அண்மை காலங்களில் ஊடகங்களில் கூட பலவாறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. குறித்த கழிவுகளில் ஊசிகளும் காணப்படுகின்றது. பல கழிவுகள் கடல் மண்ணில் புதையுண்டு போவதனால் வெளியில் தெரிவதில்லை. இவற்றால் ஏற்படும் ஆபத்துக்களை அறுதியிட்டு கூற முடியாது. பலவாறான ஆபத்துக்களை இது ஏற்படுத்தக்கூடும். கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய சமுத்திரத்தை அண்டியுள்ள நாடுகள் சர்வதேச சூழல் பாதுகாப்பு சட்டங்களை கடைபிடிப்பதில்லை. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் எமது நாடு சிவப்பு பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவ்வாறான செயற்பாடுகளை இதற்கு காரணமாகும் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளார். ஜனாதிபதியின் வடக்கிற்கான விஜயத்தின் போது இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த அவர் புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் அளவில் வட்டுவாக்கல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுவாக்கல் பாலத்திற்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்க வந்திருந்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் வரவேற்றிருந்தார். தொடர்ந்து பாலத்திற்கான நிர்மாண பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், திலகநாதன், ஜெகதீஸ்வரன், ரவிகரன் மற்றும் மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாளர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தினை உருவாக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வானது இன்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்திலும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
අපි දන්නවා වට්ටුවාහල් කියන්නේ විශේෂ තැනක්. எங்களுக்கு தெரியும் வட்டுவாகல் என்பது உண்மையிலேயே ஒரு விசேடமான இடமாக இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. මේක පාලමක් විතරක් වෙන්නේ නැහැ. இது ஒரு பாலம் மட்டுமல்ல. මේක අපේ රටේ ඉතිහාසයේ සම්දිස්ථානයක්. இது எமது நாட்டிலே வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாகும். ලංකාව සදහටම වෙනස් වෙච්ච දවසක්. இலங்கை வரலாறு முற்றாக மாற்றப்பட்ட ஒரு இடம் அது. මේක සමහරුන්ට ස්මරණයක්. சிலருக்கு இது அந்த மரணத்தை நினைவு கூறும் இடமாக இருக்கும். ගොඩක් මේ පළාත ජනතාවට තමන්ගේ දුක කඳුල සම්බන්ධ සිද්ධියක්. பெருமளவு கணிசமான மக்களுக்கு தமது துயரங்கள் பகிர்ந்து கொள்ள துயரங்கள் ஏற்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ඉතින් ඒ නිසා යුද්ධයෙන් පස්සේ අපේ රාමලිංගම් සහෝදරයා කිව්වා වගේ අපි මේ අපිට ගොඩක් දෙයක් ගන්න බැරි නිසා අපි මේ පාලම ළඟ මේ පාලමේ අපි ශ්‍රමදාන කරා මෙතන ඇවිල්ලා තරුණ සංගමේ කාලේ ඒ වගේම අපි දැකලා තියෙනවා මේ ඊටාම යුද්ධෙනු බටකාපු දුප්පත් ජනතාව මෙතන ඉස්සුවල්ලනේවා. ඒ නිසා වට්ටුවහල් කියලා කියන්නේ ඇත්තටම එක්තරා විදියක විශේෂ සම්දිස්ථානයක් පාලමකට එහා ගිය. அதே போன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சிரமதான அடிப்படையிலே இங்கிருந்த அந்த புல் மேடைகளை நாங்கள் அகற்றிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே போன்று எங்களால் முடிந்த எவ்வளவு பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எதிர்கட்சியில் ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற முன்பிருந்தே நாங்கள் செயல்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ඒ නිසා මම හිතනවා මම කියලාත් තියෙනවා සාමය සහෝදරත්වය එන්නේ වට්ටුවාහල් පාලම උඩින් කියලා. අපි හිතනවා අවුරුදු 1කමාරක් දෙයක් යනකොට මේක හැදුවට පස්සේ අපිට පොරොන්දුව තවත් වැඩ ගොඩාක් එක්ක සනිටුවම් කරන්න පුළුවන්, රටක් හදාගන්න පුළුවන් වෙයි කියලා. நான் தொடர்ந்து கூறும் ஒரு கதைதான், இந்த பகுதிக்கு சமாதானம் சகோதரத்துவம் வருவது இந்த வட்டுவாகல் பாலம் ஊடாக என்று. ஆகவே இந்த வட்டுவாகல் பாலம் புனரமைப்பதற்கு பின்பு இந்த அமைதி சமாதானம் சகோதரத்துவம் கட்டாயம் இந்த வட்டுவாகல் ஊடாக உங்கள் பகுதிகளுக்கு வரும் என்ற அந்த உறுதியான அந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ඒ වගේම මම මේ වට්ටුවාහල් කියන නමේ තේරුම හෙව්වා Google උත් බැලුවා. පස්සේ මම අපේ සභාපතිතුමාගෙන් භාස්කරන් මහත්මයාගෙන් ඇහුවා. තුමත් 100%ක් දන්නේ නැහැ. නමුත් ඒකේ තියෙනවා අදහසක් එක්තරා විදියකට මේ ගැට ගහනවා කියන not කියන එක. ඉතින් මම හිතනවා වට්ටුවාල් හරියටම අපේ රටේ යම් යුගයක දේශපාලන හේතු නිසා ඈඩ් කරපු මිනිස්සු ගැට ගහන තවත් එක හොඳ ගැටයක් වෙයි කියලා මේ පාලම ආරම්භ කරනවත් එක්ක. அதன் வட்டுவாகல் என்ற அந்த வசனத்தின் பொருளை அல்லது அந்த வசனத்தின் அர்த்தத்தை தோழர் தேடினாராம். எமது பணிப்பாளரிடமும் கேட்டாராம். அவருக்கும் 100% சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் நம்புறார், தோழரும் நம்புறாரு. வட்டுவாகல் என்றதன் பொருள் வந்து ஒரு கட்டு என்றது, அந்த 2 கயிறுகளை கட்டுற மாதிரி ஒரு கட்டு. நெடுந்தீவு மற்றும் கச்சதீவை இணைக்கும் முன்மொழியப்பட்ட சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் குறித்து ஆய்வு நடந்து வருவதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் நேற்று கச்சத்தீவுக்கு கண்காணிப்பு விஜயம் செய்தபோது அமைச்சர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். கச்சத்தீவு பகுதியில் செயல்படும் உள்ளூர் மீனவர்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு முயற்சிகள் குறித்து கடற்படையுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பார்வையாளர்களை ஏற்கும் நெடுந்தீவு முதல் கச்சத்தீவு வரை சுற்றுலா வளர்ச்சியை விரிவுபடுத்தும் திட்டங்கள் உட்பட பிராந்தியத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். காற்றாலை மற்றும் கனிய மணல் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாருக்கு வருகை தந்து பொது அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடிய போதும் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாக இல்லை. அவர்கள் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் தீர்த்து இங்கே காற்றாலைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பது குறித்து அவர்களுடைய கருத்துக்களும் வாதங்களும் அமைந்திருந்தது என பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 1 மாத காலம் இடைநிறுத்தப்பட்ட வேலைகள் தொடர்பாக நிபுணர்கள் குழு மன்னாருக்கு விஜயத்தை மேற்கொண்டு இங்குள்ள சிவில் அமைப்புகள் பொதுமக்களை சந்தித்து அது சம்பந்தமான உரையாடலின் ஊடாக ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என ஜனாதிபதி அவர்களால்
தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் மின்சக்தி அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் தலைமையில் துறை சார்ந்த திணைக்களங்கள் ஒரு குழுவாக நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே பொது அமைப்புகளோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஏலவே அமைக்கப்பட்ட 30 காற்றாலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இனிமேல் அமைக்க உள்ள காற்றாலையினுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பில் தான் அவர்களுடைய வாதங்கள் அங்கு இருந்ததே தவிர எங்களுடைய கோரிக்கையாகிய மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை கனியமண் திட்டத்தை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தியதாக இல்லை. அவ்விதமான எங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாகவும் கூட இல்லை. அவர்கள் ஏலவே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்த இடத்தில் மீண்டும் காற்றாலைகளை எவ்வாறு நிறுவலாம் என்பது தொடர்பில்தான் அவர்களுடைய கருத்தியலும் அவர்களுடைய வாதங்களும் இருந்ததே தவிர மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த இட மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 2 திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியே எடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை. ஆகவே இவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற அறிக்கை எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் ஜனாதிபதி இறுதி முடிவுக்கு வருவார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதில் ஜனாதிபதி 1 மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன். அதேபோல இந்த நிபுணர் குழுவும் எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுகின்றதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய உண்மையான அடிப்படை உணர்வுகள் என்ன என்பதனை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை. அதில் உள்ள அதிகாரிகள் அத்துணை பேரும் ஏலவே பல தடவைகள் மன்னாருக்கு வந்தவர்கள். வெவ்வேறு விதமான கூட்டங்களில் நாங்கள் அவர்களுடனும் பங்கு பெற்றிருக்கின்றோம். அவர்களுக்கு ஏலவே எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் அவ்விதமானவர்களை மீண்டும் இதே நிபுணர் குழுவில் புதியவர்களை இணைக்காமல் அவர்களையே மீண்டும் இதில் இந்த குழுவிலே இணைத்திருப்பது என்பதும் ஒரு வெற்றிகரமாக எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றியடையக்கூடிய ஒரு நிலைப்பாடும் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கும் சாதகமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. மன்னார் மக்களினுடைய கூட்டு கோரிக்கையாகிய காற்றாலை கனியமண் அகழ்வு 2 திட்டங்களும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற கோரிக்கை எவ்வாறான நிலைப்பாட்டில் முடியப் போகிறது என்பதிலே எங்களுக்கு அச்சமும் ஆபத்தும் ஏற்பட இருக்கிறது. அரசு தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி எங்கள் மேல் இவ்வாறான திட்டங்கள் 2ஐயும் அமுல்படுத்துமோ அல்லது அமுல்படுத்துவதற்கான ஒத்திகையாகத்தான் இந்த 1 மாத காலத்தை எங்களுக்கு வழங்கியதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ஏனெனில் கனியமண் அகழ்வுக்குரிய 2 நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை இன்னும் நிறுத்தவில்லை. இந்த 1 மாத காலத்திலும் கூட அவர்களுடைய வேலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அலுவலகம் இயங்கியவாறே இருக்கின்றன. ஆகவே அரசு சொல்வது ஒன்று, இங்கு களத்தில் நடப்பது ஒன்று. அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் கொழும்பு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்குதோ அதேபோல் தான் மன்னார் மக்களினுடைய வாழ்வியல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளிலும் இவ்விதமான தீர்மானங்களை மாறி மாறி மேற்கொள்கிறது. ஆகவே மன்னார் மக்களினுடைய எதிர்கால நிலை தொடர்பில் அரசினுடைய தீர்க்கமான முடிவு ஒன்றும் எட்டக்கூடிய ஏது நிலை ஏற்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலைமைகளில் அரசும் இந்த நிபுணர் குழுவும் எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதனை மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்லியாக வேண்டும். ஏனெனில் இது சம்பந்தமான உரையாடல்களை மேற்கொள்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு உண்மை நிலைமை தெரிய வேண்டும். என்ன செய்கிறார்கள், ஏது செய்ய போகிறார்கள், எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு இந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று அரசு எவ்வாறான முடிவெடுக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய உரையாடல்களின் அடிப்படையில் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு கிடைப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் கிட்டிய தூரத்தில் தெரியவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. இலங்கையில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர போராடிய ராணுவ வீரர்களை குறிப்பிட்டு போர் வீரர்களை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து கவலைகள் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது.
அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக தேரர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எழுதிய கடிதத்தில் குறித்த விடயம் கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 திகதியிடப்பட்ட குறித்த கடிதத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கையொப்பமிட்டுள்ளார். பயங்கரவாதம் 16 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள சித்தாந்தம் இன்னும் நீடிக்கின்றது என்று கட்சி எச்சரிக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் அதிகாரத்துக்கு வருவதற்கு ஆதரவளித்த வெளிப்புற நடிகர்களின் அழுத்தம் கீழ் தற்போதைய நிர்வாகம் போர் வீரர்களுக்கு விரோதமான குழுக்களை திருப்திப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றது. போர் வீரர்கள் நியாயமற்ற முறையில் துன்புறுத்தப்படுவதாகவும் அரசாங்கத்துக்கு ராணுவ எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையே வெளிப்படையான புரிதல் இருப்பதாகவும் SLPP கூறுகின்றது. மேலும் இறந்த போர் வீரர்களுக்கான வருடாந்திர நினைவு தினங்களை புறக்கணித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்தும் நிகழ்வுகளை அரசாங்கம் பொறுத்துக் கொள்வதாக கடிதங்கள் மூலம் மேலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.